எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. 2 முறை என்னை கொன்னுடுவேன், கொன்னு உன்னையும் உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மனைவி பிள்ளைகளை எல்லாம் துண்ட துண்டமாக வெட்டி சுரங்கங்களில் வீசி எறிந்துடுவோம், உன்னை வெட்டி அங்கேயே புதைத்து விடுவோம் என்று 2 முறை வரும். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல அதுல என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள், இந்த பின்புலத்தில் இதை எழுதியது யார், அந்த பின்புலத்தில் இருப்பவர்கள் யார், அவருடைய நோக்கம் என்ன, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று வரை எனக்கு தெரியும். எரிக்க போறாங்க, உங்களை தாக்க போறாங்க, உடனே கிளம்பிருங்க. யாரும் நான் கேட்கிறேன், பதில். ஊழல் செய்பவர் குற்றவாளி, கிரிமினல். ஆனால் நீங்கள் யாருக்கு இன்றைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? எங்கள் தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை சூறையாடியே அதை வெளிக்கொண்டு வந்து 1 லட்சம் கோடி இழப்புன்னு சொன்ன எனக்கு பாதுகாப்பு பிரச்சனையை கேள்விக்குறியாக்குறீங்க. இங்க ஜனநாயக தன்மை இல்லை. இப்ப எத்தனை முறை சொல்றது? அசிங்கமாக இருக்கிறது, வெட்கக்கேடாக இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார் எல்லா தளத்திலையும் இது பதிவு செய்யணும் அப்படின்றது? என்ன சொல்லுவாங்க, இவர் விளம்பரத்துக்காக செய்யறாங்க. இங்க கூட அதிரடி மன்னன், நேர்மையினுடைய சின்னம் என்று கூட நான் 500 கோடி ஊழலில் சம்பாதித்ததற்கு பிறகு கூட உங்களால் போட வைக்க முடியும். அப்படி என்னை விளம்பரப்படுத்தி காட்டிக்க முடியும். எனக்கு இதுவரைக்கும் ஒரு ஃபேஸ்புக் இல்லை, இதுவரைக்கும் ட்விட்டர் இல்லை, இதுவரைக்கும் இன்ஸ்டாகிராம் இல்லை, இதுவரைக்கும் எனக்காக ஒரு யூடியூப் இல்லை. இதுதான் தமிழர் தாய் நிலத்திற்காக நான் செய்கிறேன், என் மக்களுக்காக, தமிழர்களுக்காக நான் செய்கிறேன். பாதுகாப்பு விளக்கப்பட்டதுக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நிச்சயமா. என்ன குற்றம் செஞ்சேன்? நேர்மையாக இருந்ததை தவிர. நேர்மையாக இருப்பது குற்றம் என்று சொன்னால் உங்களுடைய சட்டங்களை எடுத்து விடுங்கள். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எதற்கு இருக்கிறது? உங்களுடைய சட்டங்கள் எல்லாம் எடுத்து விடுங்கள், எல்லோரும் ஊழல் செய்யலாம் என்று அறிவித்து விடுங்கள். என் மீது இவர்கள் ஒரு வன்மத்தோடு இருக்கிறார்கள். டாமின் என்பது பொது நிறுவனம், ஆனால் அந்த நிறுவனம் நான் 5000 கோடி இழப்பு என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் எந்த அமைச்சர் மீதோ எந்த அலுவலர் மீதோ நடவடிக்கை எடுக்கவில்லை. பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. 2 ஆண்டுகள் இவர் பேசாமல் இருந்து இப்பொழுது தெரிவிக்கிறார் என்று சொன்னார். இவர் கூட அதில் அரசியல் செய்தார். நான் அரசியல்வாதியை போல பேச வேண்டாம், அப்படிப்பட்ட சவாலெல்லாம் விடக்கூடியது ஒரு IAS அலுவலருக்கு சரியானது இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் இவர்கள் அரசியல் பண்ணுகிற பொழுது நானும் சிலவற்றை சொல்ல வேண்டி இருக்கிறது. என்னை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. 2009 IAS சகாயம் அவர்களுக்கு இந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படியான செய்திகள் பார்க்கும்போது வெகுஜன மக்கள் பதறாங்க. காரணம், நீங்கள் சம்பாரிச்சிருக்கக்கூடிய அந்த நேர்மை அப்படின்ற அந்த பெயர், இதன் காரணமாக பலதரப்பட்ட மக்களும் அதை பற்றி பேசுகிறாங்கன்றது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலில் இந்த நேர்மை அப்படின்றதுக்கே இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி தான் இருக்குது. அது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இன்றைய அரசியலோ அல்லது அரசினுடைய அந்த நிர்வாக இயக்கங்களில் நேர்மை இல்லை என்று தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஒரு IAS அதிகாரி ஒரு செயலர் நிலையிலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர், தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக நின்றவர், இன்றைக்கு புற்றுநோய் போல் நம்முடைய அரசு நிர்வாகத்தை அரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் என்கிற அந்த பிரச்சனைக்காக, அதற்காக வாழ்நாள் முழுவதும் அதற்கு எதிராக நின்று பாடுபட்ட ஒரு நேர்மையான அலுவலர். அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு இருந்தும் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை, அதாவது அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உயர்நீதிமன்றமே என்னை சட்ட ஆணையராக நியமனம் செய்த அந்த 2014 காலத்தில் எனக்கு பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடுகிறது. அந்த அடிப்படையில் இந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டு பாதுகாப்பு ஆயுதம் தரித்த இந்த காவலர் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படுது. இடையில் 2020 அக்டோபர் நவம்பர் காலத்தில் இதே பாதுகாப்பு வழங்கப்பட்டு அன்றைக்கு உயர்நீதிமன்றம் அதில் தலையிட்டு ஒரு கடுமையான உத்தரவை அந்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்து, அதற்கு பிறகு அரசு அதை இது மீண்டும் அந்த பாதுகாப்பை அளித்தாங்க. இப்போ இந்த 2023 அதை விலக்கிக்கிட்டாங்க. இப்போ நான் அதுக்கு பிறகு எழுதுகிறேன், 2 முறை எழுதியும் பயனில்லை. இப்போ ஒரு நிலையில் நான் நீதிமன்றத்திற்கு மதுரை மாவட்டத்தில் இந்த கனிம வளங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு என்னை வர சொல்லி நான் சாட்சியம் அளிக்க வரணும். நான் 2012 மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தப்போ
நான் கொடுத்த அறிக்கையினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த பின்னணியில் வர சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குங்கிறதுக்காக நான் வர முடியாத நிலையில் இருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனை குறித்து நான் ஊடகங்களில் தொடர்ந்து பேசுகிறேன். நான் தொடர்ந்து பேசி இவர்களிடத்தில் இது மாதிரி இப்படி இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றுவதே வெட்கக்கேடானதுன்னு நான் சொல்கிறேன். யாருக்கு இங்கே பாதுகாப்பு அளிச்சுக்கிட்டு இருக்காங்க? கரப்ஷன் இஸ் அ கிரைம், கரப்ட் இஸ் அ கிரிமினல். ஊழல் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஊழல் என்பது குற்றம், அது ஒரு கிரைம். ஊழல் செய்பவர் குற்றவாளி, கிரிமினல். ஆனால் நீங்கள் யாருக்கு இன்றைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த ஊழல் செய்பவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலையா? ஆனால் ஊழலுக்கு எதிராக போராடி எங்கள் தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை சூறையாடியே அதை வெளிக்கொண்டு 1,00,000 கோடி இழப்புன்னு சொன்ன எனக்கு பாதுகாப்பு பிரச்சனையை கேள்விக்குறியாக்குறீங்க. இங்கே ஜனநாயகத்தன்மை இல்லை. இப்போ எத்தனை முறை சொல்கிறது? இதுபோன்று நான் கேட்பது, தொடர்ந்து கேட்பது, இதை ஒரு விவாத பொருளாக ஆக்குவது, மக்களிடத்தில் கொண்டு செல்லுவது நன்றாகவே இல்லை. அசிங்கமாக இருக்கிறது, வெட்கக்கேடாக இருக்கிறது. நீங்கள் பாதுகாப்பு கொடுத்திருப்பவர்களுடைய பட்டியலை சொல்லுங்கள், நான் சொல்லுகிறேன் அவருடைய பின்புலத்தை. அவர்கள் யார் என்று, எப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள் என்று. எனக்கு இந்த நாட்டினுடைய, என் தாயகத்தினுடைய, தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை நான் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். இந்த தேசத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு? இந்த இயற்கை வளங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பரிசு அல்ல, மாறாக நம்முடைய அடுத்த தலைமுறையிடத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய கடன், அதை திருப்பி செலுத்தணுங்கிறார். அடுத்த தலைமுறைக்கு எம்முடைய தாயகத்தினுடைய, தமிழர் தாயகத்தினுடைய ஒரு தமிழ் நிலத்தினுடைய பிள்ளையாக இந்த மண்ணை, இந்த மக்களை, இதனுடைய மரபு மொழியை நேசிக்கக்கூடியவனாக நான் என் மண்ணை காப்பதற்காக உயிரை பணயம் வைத்து என்னுடைய பதவியை கூட நான் துச்சமென கருதி நான் இதை செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த பாதுகாப்பை நீங்கள் தன்னிச்சையாக நீங்கள் நீக்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளவு ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள். இந்த நிலத்திற்கு, தமிழர் நிலத்தினுடைய பாதுகாப்பாக போராடியவனுக்கு நீங்கள் பாதுகாப்பை வழங்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த நிலத்திற்கு எதிராக நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். பாதுகாப்பு விளக்கப்பட்டதுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக இல்லை என்றால் ஏன் அப்படி திடீரென்று செய்ய வேண்டும்? நிச்சயமாக உள்நோக்கம் இருக்கிறது. நம்முடைய அரசியல்வாதிகளினுடைய செயல்பாட்டிலும் காவல்துறை உயர் அலுவலர்களுடைய செயல்பாட்டிலும் ஜனநாயகத்தன்மை இல்லை. இன்றைக்கும் இவர்கள் மன்னர் காலத்து அல்லது காலனி ஆதிக்க காலத்து, ஜமீன் காலத்து பண்ணையார் தனத்தோடு தான் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். அங்கே ஜனநாயகம் இல்லை, அங்கே அறம் நியாயம் இல்லை. இவர்கள் எப்படி செய்கிறார்கள்? இவர்கள், நான் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தப்போ நான் அந்த அறிக்கையை கொடுக்குறேன். அறிக்கை கொடுத்த 2 நாளில் நான் தூக்கி எறியப்படுறேன். அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லாத கோஆர்டெக்ஸ், அது ஒரு கூட்டுறவு நிறுவனம், நட்டத்தில் 15 ஆண்டுகளாக நட்டத்தில் நலிஞ்சு போயிருந்த ஒரு நிறுவனத்தில் என்னை நியமனம் செய்கிறாங்க. நான் அதை 1.5 ஆண்டு காலத்தில் அதை லாபகரமான நிறுவனமாக நான் மாற்றி காமிக்கிறேன். அன்னைக்கு நான் அறிமுகப்படுத்திய வேட்டி தினம்தான் இன்றைக்கி பல தனியார் துணி நிறுவனங்களுக்கு அது நூற்றுக்கணக்கான கோடி வணிகப் பொருளாக இன்றைக்கி மாறி இருக்கு. 2 தேசிய விருதுகளை நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பிறகு எனக்கு அமைச்சருக்கு முரண் ஏற்படுகிற பொழுது என்னை தூக்கி இந்திய மருத்துவத்துறையில் அடிக்கிறாங்க. அங்கே சேருவதற்கு முன்னாடியே 48 மணி நேரத்தில் என்னை தூக்கி அறிவியல் நகரத்தில் போடுறாங்க. என்ன குற்றம் செஞ்சேன்? நேர்மையாக இருந்ததை தவிர. நேர்மையாக இருப்பது குற்றம் என்று சொன்னால் உங்களுடைய சட்டங்களை எடுத்து விடுங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எதற்கு இருக்கிறது? உங்களுடைய சட்டங்கள் எல்லாம் எடுத்து விடுங்கள். எல்லோரும் ஊழல் செய்யலாம் என்று அறிவித்து விடுங்கள். நேர்மையாக இருப்பது உங்களுடைய இந்த அரசியல் சித்தாந்தத்திலே அது குற்றம் என்று சொன்னால் எதற்காக சட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? எதற்காக அது ஒரு டைரக்டரேட் இருக்கிறது? எதற்காக சாதாரண கிராம நிர்வாக அலுவலர், சாதாரண வட்டாட்சியர், சாதாரண சப் இன்ஸ்பெக்டர், ஒரு சர்வேயர் 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் வாங்குகிறவர்களை கைது செய்கிறீர்களே, எங்காவது 500 கோடி ரூபாய், 5000 கோடி ரூபாய் பொது சொத்துக்களை திருடி களவாடி ஊழல் செய்து வைத்திருக்கிறார்களே, என்னைக்காவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? இது போன்ற கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு இருக்கிறது. எனவே இவர்கள் இந்த கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. எனக்கு எதிராக, என்னுடைய அறிக்கைக்கு எதிராக அதில் எதுவும் நடவடிக்கை இல்லை. என் மீது இவர்கள் ஒரு வன்மத்தோடு இருக்கிறாங்க.
அப்போ 2023 தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏப்ரல் இறுதியில் முறப்பநாடு கிராமம் என்று கருதுகிறேன், அந்த கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர் ரொம்ப தன்னலமற்று பணியில் ஈடுபாடோடு நேர்மையோடு செயல்படக்கூடியவர். அவர் அங்கே மணல் அந்த கனிம கொள்ளையை தடுக்க முயற்சிக்கிறார். என்ன நடந்துச்சு? அவருடைய அலுவலகத்தில் பட்ட பகலில் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் மணல் மாஃபியாக்கள். இப்போ இது உங்களை போன்ற ஊடகத்தினர் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ நான் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தேன். இதுக்கெல்லாம் நீங்கள்லாம் பொறுப்பாகணும், நீங்கள் நினச்சா 24 மணி நேரத்தை இதை ஒடுக்க முடியும்னு சொன்னேன். அதை பொறுக்க முடியாத சில காவல்துறை அலுவலர்கள் தங்களுடைய ஈகோவுக்கு கிடைச்ச ஒரு சவாலாக நினைக்கிறாங்க. இது ஜனநாயக நாடு இல்லை, இது இன்னும் போலீஸ் ராஜ்யமாக இருக்கிறதாக அவர்கள் கருதி கொள்கிறார்கள். அவர்கள் அரசிடம் சொல்லி ஏற்கனவே இந்த கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் சொல்லி, எனக்கு தெரியவில்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா என்று அவருடைய கவனத்திற்கு முழுமையாக கொண்டு சொல்லப்பட்டதா என்று தெரியவில்லை. சில IAS அலுவலர்களும் இந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் டாமினில் 5000 கோடி இழப்பு என்று சொல்லியிருக்கிறேன். யார் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? டாமின் என்பது பொது நிறுவனம், மக்களுடைய நிறுவனம், அரசினுடைய நிறுவனம். ஆனால் அந்த நிறுவனத்தில் நான் 5000 கோடி இழப்பு என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் எந்த அமைச்சர் மீதோ எந்த அலுவலர் மீதோ நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே பேசலை. நான் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பேச வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்குது. எனவே இது போன்றவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக என்னுடைய அந்த பாதுகாப்பு அரசியல்வாதிகளுக்கும் அலுவலர்களுக்கும் ஒரு ரிமைண்டராக இருக்குது. மிகப்பெரிய அந்த பேரழிவு, இயற்கை வள சூறையாடல் என்கின்ற அந்த பேரழிவை அது நினைவிட்டு கொண்டிருக்கிறது. அதை எடுக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த முறப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் அவர் கொல்லப்பட்டதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அதிலே தங்களுடைய ஈகோ அதற்கு சவாலாக என்னுடைய அந்த வார்த்தைகளை கருதுகிற சில காவல்துறை அலுவலர்கள் இது உடனடியாக இதை நீக்கம் செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க எதேச்சிகாரமானது, மக்கள் விரோதமானது, எம்முடைய தமிழர் தாயகத்திற்கு எதிரானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பேசும்போது உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு இல்லையா சார்? அதில் என்ன சொல்கிறாரு? அதில் என்ன டிஜிபி என்ன சொல்கிறாரு? இன்றைய டிஜிபி என்ன சொல்கிறாரு? 2 ஆண்டுகள் இவர் பேசாமல் இருந்து இப்பொழுது தெரிவிக்கிறார் என்று சொல்கிறார். இவர் கூட அதில் அரசியல் செய்கிறார். நான் 2023 ஏப்ரலுடைய கடைசி வாரத்தில் இந்த படுகொலை, இந்த கிராம நிர்வாக அலுவலருடைய படுகொலை நடக்குது. அந்த படுகொலைக்கு தான் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். இது கண்டனம் தெரிவித்த 2-3 நாள்லையே எனக்கு அளிக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு அளிக்க வந்த காவலர்களின் இடத்துல சொல்லுகிறாங்க, ஐயா நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை விளக்க போகிறாங்க, நீங்கள் உயர் காவல் அலுவலரிடத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு பேசணும்? எனக்கு பாதுகாப்பு அளித்தது உயர்நீதிமன்றம், அதனால் நான் பேச வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். அவர்கள் 2-3 முறை எனக்கு நினைவுபடுத்துகிறாங்க. நான் பேசலை, எந்த காவல் அலுவலரிடத்திலும் பேசலை. அப்போ இந்த முறப்பநாடு என்கின்ற கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கிராம நிர்வாக கொல்லப்பட்டதனுடைய பின்புலத்தில் நான் கண்டன அறிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சொல்ல கண்டிக்கக்கூடிய அந்த பின்புலத்தில் தான் இவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? மார்ச் மாதத்திலேயே நாங்கள் முடிவெடுத்துட்டோம், 2023 மார்ச் மாதம் 20ஆம் நாள் என்று கருதுகிறேன், நாங்கள் முடிவெடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படியானால் உடனடியாக ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை? நீங்கள் இது உயர்நீதிமன்ற உத்தரவினுடைய அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏன் உடனடியாக எனக்கு அதை தெரிவிக்கிறேன்? நீங்கள் எப்பொழுது தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னால் 2023 மார்ச்சில் நீங்கள் முடிவெடுத்ததா சொல்கிறீங்க, செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி முடிவெடுத்ததா சொல்கிறீங்க. ஆனால் இதை தெரிவிப்பது மே இறுதியில் நீங்கள் தெரிவிக்கிறீங்க. உடனே எனக்கு ஊடகத்தில் தொடர்பு கொள்கிறாங்க. நான் அப்போ ஊடகத்தில் தொடர்பு கொண்டு இந்த பாதுகாப்பை விலக்கி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பாதுகாப்பை அளிக்கணும், இது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு தான் இது அளிக்கப்படுதுன்னு நான் சொல்கிறேன். இது ஊடகங்களில் வந்திருக்கு. அதற்கு பிறகு நான் ஆகஸ்ட் மாதத்திலும் நான் அக்டோபர் மாதத்திலும் 2 முறை தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவர் டிஜிபிக்கும் நான் எழுதுகிறேன். நான் எழுதியிருக்கிறேன். 2 கடிதம் இருக்குது. நான் காமிக்கிறேன் தான், நான் காமிக்கிறதுக்கு தயார். நான் அன்றைக்கே எழுதியிருக்கிறேன். 2 முறை இதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். எந்த அடிப்படையில் எனக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு,
நான் எத்தகைய சவால்களை நான் சந்திச்சிருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை வேணால் நான் அடுத்து இப்போ நாங்கள் விரைவில் வந்து சமூக வலைதளங்களில் அதை வெளியிட இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் அந்த கடிதங்களை நான் எழுதுகிறேன். இப்போ 2 வருடம் சும்மா இருந்தேன்னு சொல்லுவது பொய். ஆக இந்த தகவல் தொடர்பு 23ஆம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் சென்றுட்டுருக்கு. அப்போ நான் ஆட்சேபனை தெரிவிக்கலை, இது குறித்து எழுதலை, பேசலை அப்படிங்கிறதெல்லாம் போய் ஊடகத்தில் நான் பேசியிருக்கிறேன். நான் 2 முறை தலைமைச் செயலர் டிஜிபிக்கு நான் எழுதியிருக்கிறேன். இது குறித்த அந்த தொடர்பு 2023 டிசம்பர் இறுதி வரை நடந்துட்டுருக்கு. அப்போ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நாங்கள் இதை அதாவது இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் அது எங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அங்கே மதுரைக்கு இந்த சாட்சி செல்வதற்கு போகின்ற பொழுது நாங்கள் தருவோம் என்று சொல்கிறார்கள். இதை ஏற்கனவே அந்த நீதிபதி நான் நினைக்கிறேன் இந்த மரியாதைக்குரிய திரு லோகேஸ்வரன் அவர் தான் இங்கே அந்த மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார். அவரே நான் பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய கடிதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதிட்டேன், செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குதுன்னு எழுதிட்டேன். அப்போ அந்த சூழலில் அவரே அன்றைக்கே தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் அன்றைக்கே அவர் எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அன்றைக்கு அந்த மதுரை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரும் எனக்கு பாதுகாப்பு அளிப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பிரச்சனை ஒரு சாட்சி சொல்ல போகின்ற நேரத்திலே என்னுடைய அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதோடு முடிந்துவிடப் போவதில்லை. அது தொடரக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நான் செய்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் அச்சுறுத்தலுக்கே ஆதாரம். எனவே அது ஏற்கனவே இருக்கிறது. நான் மேற்கொண்டு சாட்சி சொல்லுகிற பொழுது இன்னும் கூடுதலாகிறது. எனவே இவர்கள் சொல்லுவதைப் போல, இவர்கள் நினைப்பதைப் போல, இன்றைக்கு மக்களுக்கு அறிவிப்பு செய்திருப்பதைப் போல போகின்ற பொழுது கொடுக்கின்றது என்பது என்னுடைய அச்சுறுத்தல். அந்த நீதிமன்றத்தோடு ஒரு நாளில் அது நின்றுவிடப் போவது இல்லை. எனவே இது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்து, மக்களை ஏமாற்றுவதற்காக 2 ஆண்டுகள் பேசவில்லை என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நான் ஜனவரி மாதத்தில் என்னுடைய வழக்கறிஞரிடத்திலே நான் ஆலோசித்து நான் நேரடியாக தலைமை நீதிபதியை, நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நேரடியாக சந்திக்க விரும்புகிறேன். வழக்கு தொடரலாம் என்று சொல்லுகிற பொழுது நான் சொல்லுகிறேன், நான் அவர்கள் உத்தரவை ஏற்று நான் இந்த பணியை செய்திருக்கிறேன். அதற்காக எனக்கு அந்த ஐஏஎஸ் பணியையே நான் இழந்திருக்கிறேன். ஒரு அதிகாரமும் இல்லாத அந்த பணியிலே 7 ஆண்டுகள் என்னை நிறுத்தி வைத்தார்கள். அதற்கு பிறகு நான் விஆர்எஸில் வெளிவந்திருக்கிறேன். எனவே இன்று வழக்கறிஞரிடத்திலே நான் தலைமை நீதிபதியை சந்தித்து நானே நேரடியாக கடிதத்தை கொடுக்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இல்லை கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு எழுதலாம், உடனடியாக அவர்கள் அளித்து விடுவார்கள் என்று சொன்னார். அதையும் நான் ஏற்கவில்லை. மத்திய அரசிடத்திலிருந்து பெறுவதற்கு நான் அங்கே எழுதுவதற்கு நான் தயாராக இல்லை. இவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது என்று நான் அன்றைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அதற்கு பிறகு நானே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. வெளிநாட்டிற்கு 1.5 மாதங்கள் நான் செல்ல வேண்டிய நேரத்தில் உடனடியாக நான் இதை செய்ய முடியவில்லை. அதற்கு பிறகு நம்முடைய தலைமை நீதிபதி அன்றைக்கு இருந்தவர், அவர் ஓய்வு பெற்று விட்டாரா மாற்றம் பெற்றாரா என்று தெரியவில்லை, ஓய்வு பெற்றார் என்று கருதுகிறேன். அந்த பதவியிடம் காலியாக இருந்தது, கூடுதல் பொறுப்பாக இருந்தது. என்னுடைய வழக்கறிஞர், இவர்களிடத்திலே நீங்கள் இப்பொழுது கூடுதல் பொறுப்பிலே இருக்கிறீர்கள், கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியே 3-4 மாதங்கள் போய்விட்டது. அதற்கு பிறகு நான் என்னுடைய எழுத்து பணியிலே என்னுடைய புத்தகத்தை, கடைசி தெரியல் கண்டாங்கி சேலை என்ற புத்தகத்தை எழுதக்கூடிய பணியிலே நான் இங்கிருந்து நான் வெளியே செல்லவில்லை. இங்கிருந்தே நான் ஒரு 3-4 மாத காலம் அந்த பணியை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நான் வெளியே செல்லாத நிலையில் இப்பொழுது பாதுகாப்பை பற்றி கேட்க வேண்டாம், நாம் இதை முடித்துவிட்டு இதை கேட்கலாம் என்று இருந்தேன். அப்பொழுதுதான் மதுரை மாவட்டத்திலிருந்து இந்த அழைப்பாணை வந்தது, நீங்கள் நேரடியாக வந்து சாட்சி சொல்லுங்கள் என்று அன்றைக்கே நான் எழுதியிருக்கிறேன். அதனால் 2 ஆண்டுகள் நான் சும்மா இருந்தேன் என்று சொல்லுகின்ற அந்த டிஜிபி ஒரு அரசியல் செய்கிறார். செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி என்று சொல்லுகிறார். நான் அரசியல்வாதியைப் போல பேச வேண்டாம், அப்படிப்பட்ட சவாலெல்லாம் விடக்கூடியது ஒரு ஐஏஎஸ் அலுவலருக்கு சரியானது இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் இவர்கள் அரசியல் பண்ணுகிற பொழுது நானும் சிலவற்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னுடைய கடிதத்தில் தலைமை நீதிபதிக்கு நான் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த ஆர்டர்லி சிஸ்டம் என்கின்ற அந்த முறை காவல்துறை அலுவலர்களிடத்திலே இருக்கிறது. அதாவது கீழ்நிலை காவல் அலுவலர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள்.
அவர்கள் குற்றங்களை தடுக்கவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து காவல்துறையினுடைய அலுவலர்களுடைய வீட்டிலே சாதாரண வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி 1979 ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்டர்லி சிஸ்டம் ஒழிக்கப்படணும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் என்று கருதுகிறேன். அவர் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆர்டர்லி சிஸ்டம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கா? இன்றைக்கு கூட ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு கூட காவலர்கள் அவருடைய வீட்டுக்கு பணிக்கு அனுப்பப்படுகிறார்களா இல்லையா? இது நடந்துக்குதுல்ல. இவ்வளவு உயர் அலுவலர்களுடைய வீட்டுக்கெல்லாம் இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட கீழ்நிலை காவலர்கள் சாதாரண வேலைகளை செய்ய அனுப்பப்படுகிறாங்க. ஆனால் எனக்கு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கிரானிட் ஊழலை வெளிக்கொண்டு வந்த எனக்கு ஒரு காவலர் வழங்குவதற்கு இவர்கள் இத்தனை யோசனை செய்கிறார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி இதில் யார் இருப்பா? ஹோம் செக்ரட்டரி. இதில் யார் இருப்பா? டிஜிபி அல்லது அவருடைய பிரதிநிதி. இதில் யார் இருப்பா? ஐஜி இன்டெலிஜென்ஸ். இதில் யார் இருப்பா? பாதுகாப்புக்கான காவல் கண்காணிப்பாளர்கள், அந்த பாதுகாப்பு பிரிவில் செக்யூரிட்டி இவர்கள் இருக்கிறாங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நான் இதை என்னை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. 2009 நான் என்னுடைய சொத்து கணக்கை, இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என்னுடைய வங்கி கணக்கு என்று பகிரங்கமாக நான் வெளியிட்டேன். நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக நாமக்கல்லில் இருக்கையில் அன்றைக்கி ஊடகங்கள்லாம் எழுதினா இந்தியாவினுடைய முதல் IAS அதிகாரி என்று எழுதினார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், 30 ஆண்டு கால பணிக்கு பின்னால் நான் வெளியில் வந்திருக்கேன். நான் இன்றைக்கும் என்னுடைய சொத்து கணக்கை, என்னுடைய வங்கி கணக்கை, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய சொத்து வங்கி கணக்கை நான் பகிரங்கமாக தமிழக மக்களிடத்தில் நான் வைக்க தயாராக இருக்கிறேன். இந்த செக்யூரிட்டி கமிட்டி, இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டியில் இருந்த இந்த அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்களுக்கு நான் சொல்கிறேன், இவர்கள் தாங்கள் பெற்ற சம்பளத்தை தவிர தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எதுவும் சம்பாதிக்கவில்லை, எந்த சொத்தும் சேர்க்கவில்லை என்று தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய குடும்பத்தினருடைய சொத்துக்களையும் தமிழக மக்களிடத்தில் அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க தயாரா என்று நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட நேர்மையாளர்களாக இருந்தால் நான் இதை பற்றி நான் பேசுவதற்கே தயாராக இல்லை மேற்கொண்டு. ஒரு பகிரங்கமான ஒரு சவாலாக இருக்குது சார். இப்போது தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்கள்லேயும் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த மாதிரி உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. இப்படி பெருவாரியாக பேசி நாங்கள் பார்த்ததில்ல. ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார் எல்லா தளத்துலையும் இது பதிவு செய்யணும் அப்படின்றதுக்கு? இல்லை, இது நான் பிப்ரவரி மாதத்தையே நான் எழுதிட்டேன். நான் எந்த மீடியாக்கிட்டையும் சொல்லலை. எனக்கு சொல்லுவாங்க இவர் விளம்பரத்துக்காக செய்கிறான்னு. விளம்பரமாக நான் 100 கோடி சம்பாரிச்சு நான் இன்றைக்கி உள்ள நிலைமையை சொல்கிறேன். இது ஒரு மாதிரியாக இருக்கலாம். 100 கோடி 500 கோடி ரூபாயை நான் ஊழலில் சம்பாதித்தால் கூட என்னை நேர்மையாக விளம்பரப்படுத்தி காட்டிக்கொள்ள முடியும் என்பது தான் இன்றைய யதார்த்தம். நீங்கள் கூட அதிரடி மன்னன், நேர்மையினுடைய சின்னம் என்று கூட நான் 500 கோடி ஊழலில் சம்பாதித்ததற்கு பிறகு கூட உங்களால் போட வைக்க முடியும். அப்படி என்னை விளம்பரப்படுத்தி காட்டிக்க முடியும். என்னை நான் நேர்மையாக செய்யக்கூடியதை ஒரு விளம்பரத்துக்காக செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுவரைக்கும் ஒரு ஃபேஸ்புக் இல்லை, இதுவரைக்கும் ட்விட்டர் இல்லை, இதுவரைக்கும் இன்ஸ்டாகிராம் இல்லை, இதுவரைக்கும் எனக்காக ஒரு யூடியூப் இல்லை. இதுதான் நான் என்னுடைய கடமையை இந்த மக்களுக்காக, தமிழர் தாய் நிலத்திற்காக நான் செய்கிறேன். என் மக்களுக்காக, தமிழர்களுக்காக நான் செய்கிறேன். இது அவர்களுடைய பூமி. இது ஒரு மகத்தான ஒரு தேசிய இனத்தினுடைய மகத்தான பூமி. அந்த மகத்தான பூமியிலே இயற்கை வளங்களை நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மாபெரும் கடமை இருக்குது எனக்கு. அதை செய்கிறேன். ஆனால் இன்றைக்கு இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்ற ஒரு சுடுகாடாக நாம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தமிழகத்தை கொடுக்க போகிறோம். இதுதான் நிலைமை இன்றைக்கு. எனவே நான் விளம்பரத்திற்காக இதை செய்யவில்லை. நான் பிப்ரவரி மாதமே அந்த நீதிமன்றத்திற்கு தகவல் சொல்ல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாக தகவல் சொல்லுகிறேன். எனக்கு செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது, என்னால் வர முடியாது. அதற்கு பிறகு நான் மார்ச் மாதத்தில் 26ஆம் தேதி வர சொல்லி எனக்கு அழைப்பானை வருது. அப்போ தான் நான் விரிவாக எழுதுறேன். அந்த தகவலை கூட நான் யார்ட்டையுமே சொல்லவில்லை. இப்போ மிக சமீபத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த தகவல் வெளியில் அது பெரிய அளவிற்கு இன்றைக்கு பேசப்படுகிறது. இதை நான் விரும்பவில்லை. நான் அமைதியாக என் மக்களுக்காக, என் நிலத்திற்காக, இந்த மண்ணிலே பிறந்தவன் என்கின்ற முறையில் இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மண்ணின் மரபை, மொழியை நேசிப்பவன் என்கின்ற அந்த அடிப்படையிலே நான் என் கடமையை, என் IAS பதவி போனாலும் அல்லது என்னுடைய உயிருக்கு அச்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அன்றைக்கு செய்தேன். ஆனால் இவர்கள் அரசியல் செய்கிறார். கேட்டால் ஏதோ நான் அரசியல் செய்வது போல 2 ஆண்டுகள் கழித்து
2 ஆண்டுகள் கழித்து நான் இந்த பிரச்சனையை கிளப்புகிறேன் என்று சொல்கிறார்கள். அரசியல் செய்வதாக சொல்கிறார்கள். இந்த மலிவான வியாபார திருட்டு அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை. நான் என் மண்ணுக்காக இருக்கிறேன், மக்களுக்காக இருக்கிறேன். தொடர்ச்சியா இதெல்லாம் பதிவு செய்யறது அரசியலுக்காக கிடையாது, ஒரு விளம்பரத்துக்காக கிடையாது அப்படிங்கும்போது ஒரு த்ரெட் இருக்கா சார்? ஒரு மிரட்டலோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ உண்டா? இப்போ ஒரு மிரட்டலை வந்து நேரடியாக வந்து உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லுவானா? முடியாது. இல்லை அலைபேசியில் இன்னைக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய செயல்பாடுகளை பாருங்கள். நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த என்னுடைய செயல்பாட்டால், என்னுடைய நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை பாருங்கள். அவர்களுடைய பின்புலம், அவர்களுடைய தொடர்பு என்னவென்று நீங்கள் பாருங்கள். நான் எடுத்த நடவடிக்கையினுடைய விளைவாக ஏற்பட்ட பாதிப்புகளை பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பும், எவ்வளவு பெரிய ஒரு செயற்பாடும், எவ்வளவு சக்தி மிக்கவர்கள் இதனுடைய பின்புலத்தில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதுதான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அது ஒன்றே போதாதா? இது அச்சுறுத்தலுக்கான ஒரு தளமாக அடிப்படையாக இருக்கிறது. ஒன்று பத்தாதா? இல்லை, கடந்த காலங்களில் வெளிப்படையாகவே அது இருந்தது இல்லையா சார்? ஆரம்பத்தில் அதாவது அதே மாதிரி இப்பவும் அந்த சூழல் தொடருதான்றது தான் கேட்குறேன். இல்லை, அதாவது கடந்த காலத்தில் நான் இந்த விசாரணையை மேற்கொண்ட பொழுது, நான் என்ன சொல்லப்போனால் 2013 நான் முதல் முறையாக நான் இந்த அறிக்கையை ஒரு கலெக்டராக இருந்து நான் கொடுக்குறேன். அப்போ என்னை தூக்கி போடுறாங்க. தூக்கி போடையில் 2.5 மாதம் இதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க அன்றைய அதிமுக அரசு விரும்பலை. இதுதான் உண்மை. ஏனென்றால் நான் அரிட்டாபட்டி மலையை அடித்து தகர்ப்பதற்கு 2008-09 காலத்திலேயே அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அடிக்கவில்லை. தேர்தல் நெருங்கக்கூடிய காலமாக இருந்ததனால் அவர்கள் அடிக்கவில்லை. தேர்தல் 2011 முடிவடைகிறது. அப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தான் எங்களை கலெக்டராக என்னை அங்கே நியமனம் செய்தது தேர்தலை நடத்துவதற்காக. தேர்தலை முடித்தவுடன் அரிட்டாபட்டி மக்கள் போராட்டம் செய்கிறார்கள். அரிட்டாபட்டி மக்கள் மலையில் ஏறி போராட்டம் செய்கிறார்கள். நான் உடனடியாக தாசில்தாரையும் ஒரு டெப்டி கலெக்டரை அனுப்புகிறேன். அங்கேருந்து வர்ற செய்தி பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த எங்கள் மலையை அடித்து தகர்த்துக்கிறதுக்கு இங்கே வந்துட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கதறாங்க. மக்கள் என்னிடத்தில் வந்து சொன்னாங்க, அன்னைக்கு பார்த்தா அரசாணை இருக்குது, அரசாணை நிறைவேற்ற வேண்டியது கலெக்டருடைய பொறுப்பு. நான் நிறைவேற்றலைன்னா அரசாங்கம் என்னை நீ சரியில்லைன்னு சொல்லும். நான் நிறைவேற்றிட்டேன்னா நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய, நிற்கதியாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மிக மோசமான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள், உழைக்கக்கூடிய எளிய கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை நிர்மூலமாக போயிடும். இதை பார்க்குறேன். என்னுடைய ஐஏஎஸ்க்கு சிக்கல் வரும்னு எனக்கு தெரியும். பணிமாறுதல் வரும், என்னை ஒன்றுமில்லாத இடத்திற்கு அனுப்புவார்கள்னு தெரியும். ஆனாலும் நான் மக்களை காப்பாற்ற, அந்த ஊரை காப்பாற்ற, அரிட்டாபட்டியை காப்பாற்ற முடிவெடுத்து நான் அங்கே அதை தள்ளி வைத்து நான் தமிழக அரசுக்கு விரிவான ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை அளித்து அந்த அரசாணையையே நான் ரத்து செய்ய வச்சேன். அப்போ இதுவே அபாயத்தினுடைய தொடக்கம். அதுக்கு பிறகு 16,000 கோடின்னு சொல்லையில் அது மிக பிரம்மாண்டமாக 2-3 மாதங்கள் எந்த நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கலை. அப்போ சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த அறிக்கையை வெளியில் கொண்டு வர்றாங்க. அப்போ உங்களை போன்ற ஊடகங்கள் 16,000 கோடி இழப்புன்னு செய்தியை போட்டதற்கு பிறகு அதிமுக அரசுக்கு அன்றைக்கு நெருக்கடி வருது. அந்த நெருக்கடியில் வேறு வழியே இல்லாமல் அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை முடுக்கிவிட்டு அன்றைக்கு நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. பல வழக்குகள் அன்றைக்கு பதியப்படுகிறது. பல இந்த கிரானைட் சுரங்கங்கள் மூடப்படுகின்றன. இந்த பின்புலம் இப்படியாக நடக்குது. ஆனால் அன்னைக்கு 2013 எனக்கு மிரட்டல் இருந்ததாக சொல்லி இப்படி ஒரு செய்தியை, சிறையிலிருந்து வெளிவந்த ஒருவர் அளித்த ஒரு செய்தியை வச்சு அன்னைக்கு நான் 22/3/2013 அன்றைக்கு தலைமைச் செயலரை சந்திச்சே ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். மிரட்டல் இருக்குது, நீ அதை குறித்து விசாரணை பண்ணுங்க, அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி. அவன் பண்ணலை. 2014 தான் இந்த விசாரணை ஆணையராக என்னை வந்து சட்ட ஆணையராக நியமனம் செய்தபோது என் நீதிமன்றம் எனக்கு பாதுகாப்பு அளிச்சது. அப்போவே 2 முறை என்னை கொன்னுடுவேன், கொன்று உன்னையும் உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, பிள்ளைகளை எல்லாம் வெட்டி துண்டமாக வெட்டி அந்த சுரங்கங்களில் வீசி எறிந்திடுவோம், உன்னை வெட்டி அங்கேயே புதைத்து விடுவோம் என்று 2 முறை வருகிறது. 2 முறையும் நான் அங்கே மதுரை
மாநகர காவல்துறையினுடைய அந்த எல்லைக்குள் வருகின்ற தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகாராக கொடுக்குறேன். அது வெளிப்படையாவே ஆமாம், வெளிப்படையாகவே கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை வச்சு நான் கொடுக்குறேன். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலை. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலை அதில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள், இந்த பின்புலத்தில் இதை எழுதியது யார், அந்த பின்புலத்தில் இருப்பவர்கள் யார், அவருடைய நோக்கம் என்ன, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று வரை எனக்கு தெரியும். மாநகர உளவுத்துறையில் நாங்கள் இங்கே அந்த விசாரணை ஆணையத்தில் இருக்கிற பொழுது இரவு 12 மணிக்கு நாங்கள் அந்த அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணியில் ரொம்ப தீவிரமாக இருக்கோம். அப்போ 12 மணி நள்ளிரவு, அப்போ மாநகர அந்த உளவுத்துறையிலிருந்து எங்களுக்கு தகவல் வருது. நாங்கள் ரகசியமாக ஒரு தகவலை வாங்கினோம். எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, உங்களுடைய அலுவலகத்தை இப்பொழுது வந்து எரிக்கப் போகிறார்கள். ஒரு மாநகர ஒரு காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து அப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எரிக்க போகிறாங்க, உங்களை தாக்க போகிறாங்க, உடனே கிளம்பிடுங்க அப்படின்னு. யாருன்னு நான் கேட்குறேன், பதில் இல்லை. ஒரு மாநகர இது ஆணையர் அலுவலகத்திலிருந்து உளவுத்துறையிலிருந்து வருது, யாருன்னு சொல்லணுமா இல்லையா? அவங்களுக்கு தெரியுமில்ல. அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தானா ஒரு நடவடிக்கை எடுக்கலை. மாறா எங்களை கிளப்புவதில் தான் காவல்துறை இருந்திருக்குது. நான் நகர மாட்டேன்னு. அதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து தான் என்ன வேணாலும் வரட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். 1 மணி நேரம் கழித்து தான் நான் அந்த இடத்துல இருந்து போனேன். அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 10-15 காவலர்களை அனுப்பி அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு பிரமையை உருவாக்கி விட்டார். அதற்கு பிறகு நாங்கள் தங்குகிற இடத்திற்கு ஒரு பாதுகாப்பாக அளித்தார். அப்படியானால் அன்றைக்கு அந்த உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்தது யார்? அவங்களுக்கு தெரியுமில்ல எப்படி வந்திருக்கு, அவர்கள் மீது என்ன நடந்திருக்கு இல்லை. இதையெல்லாம் சொல்லி நான் அந்த என்னுடைய அறிக்கையிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். திருப்பி எத்தனை முறை சொல்லுவது? இப்படி இருக்குது. என்னை போன்ற ஒரு IAS அலுவலரை, அவருக்கான பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்குகிற தமிழக அரசு ஜகபர் அலியை காப்பாற்றி விடுமா? ஜகபர் அலி ஒரு சாதாரண சமூக செயற்பாட்டாளர். என்னுடைய மண், என் புதுக்கோட்டை மாவட்டம், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என்னுடைய மண் புதுக்கோட்டை, என் மாவட்டம். அங்கே கனிம வள சுரண்டல் இருக்குது. என்னுடைய கிராமத்திலே நடந்துகிட்ருக்கு கனிம வள சுரண்டல் நடந்துகிட்ருக்கு. அதை இந்த ஜகபர் அலி திருமயம்னு ஒரு இடம், அது வட்ட தலைமையிடம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தில் 1000 கோடி இழப்புன்னு சொல்லி இந்த பெருமகன் எல்லாம் சுயநலமாக இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பெருமகன், ஒரு விடுதலை போராட்ட தியாகியைப் போல இந்த மண்ணை நேசித்தவன், தன் கிராமத்தை நேசித்தவன் ஜகபர் அலி. ஒரு எளிய இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த அந்த பெருமகன் கலெக்டர் இடத்துல புகாரை கொடுக்குறார். புகாரை கொடுத்துட்டு 17ஆம் தேதிக்குள்ளே, ஜனவரியில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் 17ஆம் தேதி நான் வந்து மக்களை திரட்டி போராடுவேன்னு சொல்கிறாரு. அதே நாளில் இந்த மாஃபியாக்களால் அவர் கொல்லப்படுறார். கொல்லப்படுகிறார். இதை நான் இப்போ எங்கே போய் சொல்கிறது? அப்போ என்னை போன்ற IAS அலுவலர்களே இவ்வளவு பேச வைக்கக்கூடிய, நாடறிந்த ஒரு IAS அலுவலரையே இவ்வளவு நீங்கள் பேச வைக்கிறீர்கள் என்றால், ஊடகத்திலே அது ஒரு பேசு பொருளாகிறது என்றால், சாதாரண விவசாயி, எளிய விவசாயி, உங்களுக்கு உணவிட்டே ஓய்ந்து போன எளிய விவசாயி, கிராமத்து மனிதர்கள், இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் ஜகபர் அலி, ஜாகிர் ஹுசைன், தோழர் முகிலன், அதை போல ஞானசேகரன், வாடிப்பட்டி ஞானசேகரன், மணி, எத்தனையோ சொல்லிக்கொண்ட ஜெகநாதன், கரூர் மாவட்ட ஜெகநாதன், இவர்களெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீதி கிடைத்து விடுமா? விரைவாக ஓராண்டுக்குள் ஜகபர் அலியினுடைய அந்த படுகொலைக்கு ஓராண்டுக்குள் நீதி கிடைத்து விடுமா? தமிழக அரசு மிக விரைவாக இந்த வழக்கை நடத்தி அந்த கொடூரமான இந்த கனிம வள இந்த கொள்ளையர்களுக்கு, இந்த கொலையாளிகளுக்கு அது தண்டனையை பெற்றுக் கொடுத்து விடுமா? எனவே நான் எனக்காக மட்டுமே நான் பேசவில்லை, இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய சக குடிமகன்களுக்காக நான் பேசுகிறேன். எளிய குடிமகன்கள், அவர்களுக்காகவும் பேசுகிறேன். எனவே இதை ஒரு விளம்பரத்திற்காக இதுக்காகவே செய்யவில்லை. விளம்பரம் கொடுக்கக்கூடிய அனைத்து ஊடக அமைப்புகளிலும் நான் இல்லை. தந்தை பெரியார் சொன்னார், 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்கள், நான் இங்கு ஒரு அயோக்கியனை யோக்கியனாக உங்களிடத்தில் மாற்றி காண்பிக்கிறேன் என்று. பணம் இருந்தால் எவ்வளவு அயோக்கியனையும் யோக்கியனாக காட்ட முடியும் என்பதுதான் இன்றைய யதார்த்தம். நான் 500 கோடியை சம்பாதித்து கொண்டு ஊழல் செய்து கொண்டு போனாலும் எந்த அமைப்பும் என்னை தொடாது என்பதுதான் உண்மை. இதுதான், இதற்கு மேல் நான் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. இந்த மண்ணுக்காக,
நம்முடைய தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வளங்கள் சூறையாடல் இன்றைக்கு கன்னியாகுமரியிலே பெருமளவிற்கு இன்றைக்கு கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக, கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக எனக்கு தகவல் வருது. அது உறுதிப்படுத்துறது. அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான லாரிகளிலே இந்த கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக எனக்கு தகவல் வருது வேற்று மாநிலத்திற்கு. அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எம்முடைய தமிழர் தாயகம் ஒரு ஒப்பற்ற ஒரு தமிழர் தாயகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த மண்ணை உள்ளார்ந்து நேசித்து சாதி மதங்களை இன மொழி அத்தனையும் கடந்து என் மக்களை என் மண்ணை நேசித்துத்தான் இதை நான் செய்திருக்கிறேன். இதில் விளம்பரங்கிறது எங்கே இருக்குது? எனக்கு இந்த மலிவான திருட்டு அரசியலில் எனக்கு அக்கறை இல்லை. இதற்கு அப்பாற்பட்டு நான் அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடியது. அப்போ இதுக்கான ஒரு தீர்வு சார், இப்போ பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்லை ஒட்டுமொத்த பிரச்சனைக்காக இருக்கட்டும், தீர்வுன்றது எதுன்னு நினைக்கிறீங்க? தீர்வு எனக்காக மட்டுமல்ல, இதுக்கு தீர்வு தமிழக அரசினுடைய பொலிட்டிக்கல் வில். கனிம வளங்களுக்கான என்ன கொள்கை இருக்கிறது தமிழக அரசிற்கு? இதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். தமிழக அரசுக்கான என்ன இந்த இயற்கை வளங்களை கனிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய கொள்கை என்ன? அந்த பெரும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் அதை அழிக்க வந்தவர்கள் இல்லை. எங்களுடைய அதிகாரத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறோம், எங்களுடைய வரிப்பணத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறோம். எங்கள் அதிகாரமும் வரிப்பணமும் அளித்தது மக்கள்தான் எஜமானர்கள், நீங்கள் அல்ல. நீங்கள் மன்னர்களோ ஜமீன்களோ பண்ணையார்களோ அல்ல, மக்களுக்கான பணியாட்கள், கடமையை செய்ய வேண்டியவர்கள். யூ ஆர் ஆல் பப்ளிக் சர்வன்ட்ஸ், பீப்புள் ஆர் த மாஸ்டர்ஸ். இதை நாம் உணர வேண்டும். இதுதான் உண்மை. எனவே எங்களிடத்திலிருந்து மக்களிடத்திலிருந்து அதிகாரத்தை பெறுகிறீர்கள், மக்களிடத்திலிருந்து வரிப்பணத்தை பெறுகிறீர்கள். எதற்காக? மக்களினுடைய நல்வாழ்விற்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமையாற்ற, மக்களுடைய உரிமையை பாதுகாக்க, இந்த மக்களினுடைய சொத்துக்களாக இருக்கக்கூடிய இந்த கனிம வளங்களை இயற்கை வளங்களை பாதுகாக்க, அழிப்பதற்காக அல்ல. ஆனால் நீங்கள் அழிக்கிறீர்கள். உங்களுடைய கடமையிலிருந்து நீங்கள் தவறுகிறீர்கள். எதிர்காலத்தில் வரலாறு வஞ்சகம் இல்லாமல் தீர்ப்பிடும். வரலாறு இவர் அவர் என்று பார்க்காது. இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புகழ், இந்த சூழல்கள் எல்லாம் அடங்குகிற பொழுது வரலாறு அமைதியாக தீர்ப்பிடும். அப்பொழுது மிக தெளிவாக உங்களுக்கு எதிராக தீர்ப்பிடும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எத்தகைய கடமையை நீங்கள் செய்கிறீர்கள்? உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன? இந்த இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்கான கோட்பாடு என்ன, கொள்கை என்ன? அதற்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இங்கே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கு என்ன நீதி வழங்கப் போகிறீர்கள்? ஜகவர் அலிக்கு இன்றைக்கு கூட எந்த நிவாரணமும் அளிக்கப்படவில்லை. கள்ளக்குறிச்சியில் அங்கே கள்ளச்சாராயம் அருந்தி செத்த மக்கள், ஏழை மக்கள் நிவாரணம் கொடுக்கட்டும், அவர்களுக்கு நிவாரணம் லட்சக்கணக்கிலே கொடுக்கிறீர்கள். ஆனால் இந்த மண்ணை நேசித்த ஒரு எளிய இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்த அந்த மகன், ஒப்பற்ற மகன், 3 பிள்ளைகள், 2 மகள் படிக்க வைத்து கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தந்தை கொல்லப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். என்ன நிவாரணம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? கரூரிலே ஜெகநாதன், யோசிச்சு பாருங்க. என்ன நீதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? என்ன நீதி அவர்களுக்கு வழங்க போகிறீர்கள்? எதிர்கால இந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று இருக்கிறது. இது போன்ற இந்த உண்மையை கொண்டு வரக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை காக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அமல்படுத்தவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அவர்களெல்லாம் பாதுகாக்க இந்திய நாடு சட்டம் இயற்றி இருக்கிறதா அல்லவா? இந்திய அரசு பழைய காலத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டத்தை இயற்றி இருக்கிறது அல்லவா? அந்த சட்டத்தை அமல்படுத்தவில்லை, அவர்களை காக்கவில்லை. அதை காப்பதற்காக அந்த சட்டத்தை எப்பொழுது நீங்கள் அமல்படுத்த போகிறீர்கள்? இங்கே சட்டத்திற்கு புறம்பாக கனிம வளங்களை சூறையாடியவர்கள் மீது என்ன அதிரடியான நடவடிக்கை, நிரந்தரமான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள்? சொல்லுங்கள். நான் அப்படி செய்தால் உங்களுக்கு நான் வணக்கம் தெரிவிக்க நான் தயாராக இருக்கிறேன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்?